ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் பழைய சோறு மிச்சம் இருக்கா? இந்த மாதிரி ஒரு இடியப்பம் செஞ்சு பாருங்க சரியா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் நிறைய சோறு எடுத்துக்கோங்க. சோறு எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்ல மை போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு கடையில் உள்ள இடியப்ப மாவு தான் எடுத்து அதையும் போட்டு நல்லா இப்படி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு வேணால் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து மூடி வச்சுருங்க. மூடி இப்படி தொட்டு பார்க்கும்போது நல்ல மாவு சாஃப்டாக இருக்கும். மூடி வச்சுருங்க. மூடி வச்சது ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடியப்ப அச்சில் எடுத்துட்டு ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. சூப்பராக வந்துடும். ரொம்ப கஷ்டம் ஒன்றும் இல்லை. இடியப்பம் அப்படி இந்த பிழிஞ்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுப்பில் வச்சுட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தா சூப்பரான நல்ல சாஃப்டான இடியப்பம் ரெடி. எங்கள் வீட்டில் இன்றைக்கி இடியப்பவும் முட்டைக்கறி தான். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த மாதிரி ஒருக்கா இடியப்பம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கணும் கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் வேணால் கவி சுரேஷை ஃபாலோ பண்ணுங்கள்.